வணக்கங்க. இன்னைக்கு 18 வயசு திரைப்படத்தோட விமர்சனத்தை வந்து பார்க்க போகிறோம். பன்னீர் செல்வம் அப்படிங்கிறவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் தான் வந்து ரேணிகுண்டா அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறவர். ஸோ நாங்கள் எல்லோரும் பார்க்க போனதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அந்த படத்தை முழுசாக பார்க்கலைனாலும் சில காட்சிகள்லாம் பார்த்து ஓகே நல்லா இருக்குது அப்படின்ட்டு அந்த எதிர்பார்ப்பில் தான் இன்றைக்கி நிறைய பேர் போனோம். ரொம்ப டீட்டெயிலாக இந்த படத்தை வந்து நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. ஏன் உங்களுக்கு 10 நிமிஷம் நான் வேஸ்ட் பண்ணணும் சொல்லுங்கள். படத்தில் ஒன்றுமே இல்லைங்க, உப்பு சப்பு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு சிரிக்க வைக்கிறதுக்கான இல்லை வந்து எமோஷனல் படம் வைக்கிற அந்த விஷயங்களே எதுவுமே கிடையாது. ஏதோ ஸ்டேஜ் ட்ராமா மாதிரி இருக்குதுங்க. ஃபுல்லாக சைக்கோ மாதிரி சம்மந்தப்பட்ட படம். ஹீரோ வந்து சைக்கோவாக இருக்கிறது. அவருக்கு வந்து ஏதோ ஒரு வாயில் நுழையாத ஒரு டிசீஸு, ஒரு மென்டல் டிசீஸு. ஸோ அதை வந்து அதை வச்சுக்கிட்டு வந்து அவர் எப்படி காதல் பண்ணுறாரு, அதை வச்சுக்கிட்டு அவர் எப்படி சண்டை போடுறாரு, அதை வச்சுக்கிட்டு எப்படி அவர் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து கதையை நிறுத்திட்டு வர்றாரு அப்படிங்கிறத வந்து படங்க. என்னென்னா எனக்கு ஒரு பயங்கரமான வருத்தம் என்னென்னா, இங்கே உலகத்தில் இருக்கிற அந்த கெட்டதுகளை வந்து இது பண்ணாமல் அது வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் வந்து ஒரு படத்துக்கு போய் உட்காரோம். நம்ம ஏதாவது ஒன்று கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குமா, ஏதோ ஒன்று வித்தியாசமாக நம்ம மனசை ஆறுதல் படுத்துமா அப்படின்ட்டு போய் உட்காந்தா, என்ன குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் உட்காந்து இருந்துச்சா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அங்கே போனால் இது அதை விட பயங்கரமாக இருக்குது. உட்காந்து நம்மளை பைத்தியமாக்காம விட மாட்டாங்க போல். அது எப்படி இந்த படத்துக்கு வந்து இது சைக்கோ சப்ஜெக்ட்லாம் எதுக்கு கண்டினியூஸாக சைக்கோ சப்ஜெக்ட்டு இல்லைனா மாஸ் இப்படிங்கிறதே வந்து சில டைரக்டருடைய ஃபார்முலாவாக இருக்குது. வேறு எதுவுமே புதுசாக யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு தோணும் இல்லையா, இல்லை வந்து வேறு ஏதாவது ப்ரெஷரா என்ன எனக்கு சத்தியமாக தெரியல. பட்டு இது இந்த ட்ரெண்ட் வந்து சரி கிடையாதுங்க. இந்த டைரக்டர்கள்லாம் வந்து எப்படின்னா காணாமல் போயிடுவாங்க கூடிய விரைவில். ஏன்னா மக்கள் சுத்தமாக ரசிக்கிறது கிடையாது. இன்றைக்கி ஒரு சீன் போயிட்டு இருந்துச்சு, அதில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கார்த்திக் அப்படின்ட்டு அந்த ஹீரோயின் சொல்லும். அங்கே பின்னாடி பக்கத்தில் வந்துருந்தவர் நாங்கள் சந்தோஷமாக இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமாக சொல்லிட்டு அழுகாத முறையாக சொன்னார். அந்தளவுக்கு தாங்க படம். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். நீங்கள் அந்த ஒரு சீனே வந்து உங்களுக்கு அந்த படத்துக்கான முழு எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். எந்த கோர்வையும் கிடையாது. லாஜிக்கெல்லாம் அங்கே மறந்துடணும். லாஜிக் வந்து 0.01% கூட லாஜிக் கிடையாது. பயங்கர நாடகத்தன்மையான படம். நாடகத்தன்மை இருந்தாலும் பரவாயில்ல, சரி கடைசிக்கு ஹார்ட் டச்சிங் சீன்ஸ் இருக்குன்னா அதுவும் இல்லை. சரி அப்படி தான் பாடல்கள் நல்லா இருக்கும் அப்படின்னா அதுவும் இல்லை. சரி பிஜிஎம் நல்லா இருக்குன்னா அதுவும் இல்லை. ஹீரோ ஹீரோயின்லாம் வந்து நான் சத்தியமாக குறை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்க புதுமுகம். டைரக்டர் என்ன சொன்னாலும் என்ன குட்டிக்காரன் நடிக்க சொன்னாலும் அதை அடிச்சிருக்காரு ஹீரோ. அதே மாதிரி தான் ஹீரோயின். ஸோ அவ்வளோதான் அவங்க பண்ண முடியும். என்ன அவங்க வந்து உட்காந்துட்டு வந்து they can't call the shots. அவங்க வந்து சொல்கிறதான் செய்ய முடியும். ஸோ டைரக்டர் வந்து இதில் பயங்கரமாக ஃபெயில் ஆகிருக்காரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு தட்டு உட்காந்து நீங்கள் பார்க்குறதுக்கு உங்கள் பொறுமையை வந்து பயங்கரமாக டெஸ்ட் பண்ணுங்கள். அந்த படத்தை முழுசாக பார்த்து முடிக்கிறதுக்கு வந்து பயங்கரமான பொறுமை வேணும். ரெண்டாவது பார்த்திக்கலாம் உட்காரவே முடியல. அந்த கடைசியெல்லாம் ஒரு 5 நிமிஷம் வெளியே போயிட்டு அந்த பாடலுக்கெல்லாம் போயிட்டு உள்ளே வர வேண்டியதாக போச்சு. சொல்கிறேன், நான் வந்து யாரையுமே வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணணும்னு எனக்கு மனசு கிடையாது. யாரையுமே வந்து ஒரு மோசம்னு சொல்கிறதுக்கு வந்து எனக்கு மனசு கிடையாது. பட் தென் இது இவ்வளோ மட்டமாக எடுத்தால் நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். குறைகளை சொல்லி தானே ஆகணும். ஆமத்தில் இந்த படம் வந்து இட் இஸ் நாட் ஒர்த் அட் ஆல். நீங்கள் போய் பார்க்குறேன்னா பாருங்கள். நீங்கள் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸோடு போய் உட்காந்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு சிரிச்சுட்டு வேணால் பார்க்கலாம். மற்றபடி இது வந்து தனியாக போய் உட்காந்து அதில் ரசித்து பார்க்கறதுலாம் ஒன்றுமே கிடையாது. போய் உங்கள் காசை வந்து வீண் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து 5க்கு 1.5 தரலாம். அதுவும் நாம் வந்து முந்தின ஒரு படத்தில் சொன்னாங்க, அதே மாதிரி தான் படம் எடுத்திருக்காங்க, வேறு வழி இல்லை அப்படிங்கிறப்ப இருக்கிறதுலே லோவஸ்ட் மார்க் என்னமோ அதுதான் கொடுத்தாகணும். மார்க்கே கொடுக்காம கூட இருக்கலாம். டு பி ஆனஸ்ட் வித் யூ. அவ்வளோதாங்க. மிஸ் இட் இல்லைன்னா பாருங்கள், தாராளமாக பாருங்கள். ரொம்ப நன்றி. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த வலது கார்னரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோவுக்கு உடனுக்குடன் உங்கள் இமெயிலில் வந்து சேரும். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு தான் நான் வாழ்கிறேன். கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள். கருத்துக்கள் எப்போவுமே வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வந்து இன்னொரு வீடியோ அதோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.